ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கோவை ஸ்பெஷல் சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு வானல்ல நம்ம எப்பவும் செய்யற மாதிரி 150 ml எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் 4 பெரிய வெங்காயம் அரைச்சி அப்படியே சேர்த்துக்கிறேன். நான் டைரெக்டாக சேர்க்காம அரைச்சி சேர்த்துக்கிறேன் இன்னைக்கு. அதில் பிரியாணி மசாலா 4 ஸ்பூன் பிரியாணி மசாலா. இதில் என்னென்ன போட்டு அரைச்சிருக்கேன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் 1 கிராம், மல்லி 2 கிராம் போட்டு அரைச்சிருக்கேன். அந்த பிரியாணி மசாலாவும் சேர்த்துக்கிட்டு நல்லா எண்ணெயிலேயே வதங்குற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இது 3 அரைச்சி அதுவும் பேஸ்டா சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுவும் சேர்த்துக்கிறேன். 2 பெரிய தக்காளி டைரெக்டாக போட்டுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த பிரியாணியில் எல்லாமே அரைச்சி போட்டால் நல்லாயிருக்கும். இதில் 1 கிலோ சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். சிக்கன் சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு 4 கப் ஜீரக சம்பா ரைஸ் ஊற வச்சுருக்கேன், 1/2 hour. நீங்கள் எந்த டம்ளர்லேயோ இல்லை எந்த கப்லேயோ ரைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதே கப்பில் மூடி போட்டு சிக்கனை லோ சிம்மில் 10 நிமிஷம் வேக விடணும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், இந்த கிரேவிலாம் எனக்கு ஒரு 3 கப் அளவுக்கு வரும். நான் 4 கப் ரைஸ் வச்சுருந்தேன் இல்லையா, 1 கப்புக்கு 1:2 ரேஷியோனா அப்போ 8 கப் தண்ணி வேணும். ஆல்ரெடி 3 கப்பு இருக்குது அந்த கிரேவியில். ஸோ நான் 5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி கொதிச்சதும் நம்ம ஊற வச்சுருக்க ஜீரக சம்பா ரைஸ் அதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியும் அந்த ரைஸும் ஒரே அளவு வரணும். பாருங்க, இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போடலாம். அது வரைக்கும் ஹை ஃப்ளேமில் இருந்தால் ஓகே தான். இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம கீழே ஒரு தோசைக்கல் வச்சுட்டு மேலே மூடி போட்டு ஒரு வெயிட் வச்சிடலாம். வச்சுட்டு 20 நிமிஷம் லோ சிம்மில் விட்டுருங்க. 20 நிமிஷம் கழிச்சு ரைஸும் நல்லா உங்களுக்கு பொல பொலன்னு வந்திருக்கும், சிக்கனும் நல்லா வெந்திருக்கும். அருமையான கோவை ஸ்பெஷல் சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.